வணக்கம் நேயர்களே. சமூக வலைத்தளங்களை இப்பொழுது எல்லோரும் கவலை கொள்ளும்படியான ஒரு படம் ஒன்று போடப்பட்டு அதில் ஒரு வாக்கியமும் எழுதப்பட்டிருக்கிறது. ஐ லவ் யூ டேட் அப்படின்னு சொல்லி ஒரு இதயத்துடைய படம் போட்டு ஒரு மகள் தன்னுடைய தந்தை தொடர்பாக தந்தையுடன் தான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது எடுத்த புகைப்படத்தை போட்டு இந்த வரியையும் எழுதி போட்டிருக்கின்றார். இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த பெண்ணினுடைய தந்தை 34 வழக்குகளுடன் தொடர்புடைய ஒரு குற்றவாளி என்றும் அவருக்கான தீர்ப்பு வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி அளவில் வழங்கப்படும் என்றும், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுமா அபராதம் விதிக்கப்படுமா என்பது தொடர்பான விடயங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இது என்ன மாதிரி முடியும் என்பதை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அறிந்து கொள்ளப்படும். உலக மக்கள் அப்பொழுது அதை அறிந்து கொள்வார்கள் என்றும் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மகள் இவான்கா ட்ரம்ப். இவர்தான் சமூக வலைத்தளத்தில் தன்னுடைய சிறுவயது புகைப்படத்துடன் தன்னுடைய தந்தையினுடைய புகைப்படத்தையும் இணைத்து ஐ லவ் யூ டேட் அப்படின்னு சொல்லி எழுதி இதயத்தினுடைய சிம்டம்ஸ் போட்டு இப்போ வெளியிட்டிருக்கின்றார். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையில் மிக ஒரு அருமையாக இருக்கிறது. தன்னுடைய ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தந்தையுடன் இருப்பதைப் போல ஒரு புகைப்படம். அந்த வயதில் அந்த பிள்ளை ஒன்றும் அறியாதது, தந்தையும் அழகாக டொனால்ட் ட்ரம்பும் பார்க்க அழகாத்தான் இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் செய்த விஷயங்கள் 34 வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. நீதிபதிகளுடைய தீர்ப்பு ஜூலை மாதம் 11ஆம் தேதி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை நாங்கள் நேற்று பார்த்தோம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுடைய சட்டவியல் கோவையில் எந்த ஒரு விடயங்களும் இல்லை. எந்த ஒரு விடயங்களும் என்றால், ஒரு குற்றவாளியாக இனங்காணப்பட்டவர் அல்லது வழக்குகளுடன் தொடர்புடையவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது என்று எந்த ஒரு வரைமுறைகளும் இல்லை. அவர் அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்க குடிமகனாக இருந்தால் சரி, அல்லது 14 ஆண்டுகள் அமெரிக்காவில் வாழ்ந்தால் சரி, 35 வயதை எட்டினால் சரி, அவ்வளவுதான். வேறொரு வரைமுறைகளும் அதிபராகுவதற்கு தேவையில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுவாரா என்பது இன்னும் வலுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 34 வழக்கு என்ன 74 வழக்குகள் வந்தாலும் எங்களுடைய தலைவர் தான் ஜனாதிபதி, அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றம் சொன்னாலும் அவரை பற்றி எங்களுக்கு நன்கு தெரியும் என்றெல்லாம் தங்களுடைய விசுவாசமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்காவில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம் டொனால்ட் ட்ரம்பின் மகள் இவான்கா ட்ரம்ப் தன்னுடைய படத்தை போட்ட வார்த்தை தான். என்ன நடக்கப் போகிறது? இதில் இந்த சென்டிமெண்டில் அமெரிக்க மக்கள் மயங்குவார்களா அல்லது என்ன விஷயம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி ட்ரம்புக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் அமெரிக்காவில் இடம்பெறும். இரு விடயங்களும் மிக முக்கிய திகதிகளாக இருக்கிறது உலக அரசியல் வரலாற்றில் அல்லது அரசியல் களத்தில். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.